வாழ்க வாழ்க வாழ்கவே, நவம்பர் புரட்சி வாழ்கவே, நீடூழி வாழ்கவே. உலகை குலுக்கிய புரட்சி அது, உலகை மாற்றிய புரட்சி அது, உலகை குலுக்கிய புரட்சி அது, உலகை மாற்றிய புரட்சி அது, உழைக்கும் மக்களின் புரட்சி அது, சுரண்டும் கொடுமை ஒழித்திடவே சூளுரைத்த புரட்சி அது, ரஷ்ய மண்ணில் நடந்திட்ட சோசலிச புரட்சி அது. நவம்பர் புரட்சி வாழியவே, நீடூழி வாழியவே. மனிதனை மனிதன் சுரண்டுகிற மலமையை ஒழிக்க நடந்திட்ட, மனிதனை மனிதன் சுரண்டுகிற மலமையை ஒழிக்க நடந்திட்ட யுக புரட்சி நவம்பர் புரட்சி. வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே. பாட்டாளி வர்க்க புரட்சியது, பார் போற்றிய புரட்சியது, ஏகாதிபத்தியத்தை வீழ்த்தியது, ஏழைகள் வாழ்வை மாற்றியது. பாட்டாளி வர்க்க புரட்சியது, பார் போற்றிய புரட்சியது, ஏகாதிபத்தியத்தை வீழ்த்தியது. நவம்பர் புரட்சி நாளிலே உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம். நிதி மூலதன கொள்ளையை, நவதாராள கொள்கையை முறியடிப்போம், முறியடிப்போம். மக்கள் விரோத சக்திகளை, பாசிச சக்திகளை வீழ்த்திடுவோம், வீழ்த்திடுவோம். வாழிய வாழிய வாழியவே, நவம்பர் புரட்சி வாழியவே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வாழியவே. மனுஷ சாகரா மண்ணு சாகுது, பொண்ணு வேகுது, இருள் மூடுது. அப்போ அவ்வளோதானா? உலகம் அழிய போதா? போ, எல்லாம் போய் நல்லா சாப்பிட்டு தூங்குங்க, எல்லாரும் செத்துடலாம். உலகத்தில் போருண்டு, போருக்கொரு பேருண்டு, பேருக்குள் மதம் உண்டு, மதத்துக்குள் ஜாதியுண்டு. உலகத்தில் போருண்டு, போருக்கொரு பேருண்டு, பேருக்குள் மதம் உண்டு, மதத்துக்குள் ஜாதியுண்டு. இதற்கெல்லாம் காரணம் யாரு கேட்டா சொல்வான் 100 பேரு. ஆனாலும் பழி போடாம அடுத்து என்ன செய்யணும் பாரு. அடுத்து என்ன செய்யணும்? சாவணும், அதானே? சாவென்பது நிச்சயம் உண்டு, பிறந்தவன் சாகதான் வேண்டும். ஆனாலும் அதற்கிடையில் ஒரு வாழ்க்கை உண்டதை மறவாதே. சாவென்பது நிச்சயம் உண்டு, பிறந்தவன் சாகதான் வேண்டும். ஆனாலும் அதற்கிடையில் ஒரு வாழ்க்கை உண்டதை மறவாதே. வாழ்க்கையை நீ வாழ போராடியே ஆக வேண்டும். உனது உரிமையை நீ கேட்டே தான் பெற வேண்டும். ஆனாலும் போராட்டத்தில் நீ ஒரு தனிமரம் இல்லை. வரலாற்றை எடுத்து வாசி, உனக்கு அதில் பதில் கிடைக்கும். உலகத்தில் போருண்டு, போருக்கொரு பேருண்டு, பேருக்குள் மதம் உண்டு, மதத்துக்குள் ஜாதியுண்டு. உலகத்தில் போருண்டு, போருக்கொரு பேருண்டு, பேருக்குள் மதம் உண்டு, மதத்துக்குள் ஜாதியுண்டு. சமத்துவம் பரவுமே, உலகெங்கும் பரவுமே. ஜாதி மத பேதமின்றி ஒன்றாய் நாம் வாழுவோமே. நீதை மறக்காதே, ஒரு நாளும் மறக்காதே. வாழ்க்கையை வாழத்தானே பிறந்தாய் என்று மறக்காதே.
சேர்ந்து நாம் செல்லலாம், செங்கொடியை நாட்டலாம். 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 செங்கொடியை நாட்டலாம். மாநில செயலாளர் தோழர் வீரபாண்டியன் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகளே, மாவட்ட நிர்வாகிகளே, ஊடக நண்பர்களே, திரளாக பங்கெடுத்திருக்கக்கூடிய பேரன்பிற்குரிய தோழர்களே, எல்லோருக்கும் அன்பான வணக்கம். உலகத்தில் பல்வேறு நாடுகள் விடுதலை பெற்றிருக்கின்ற இந்தியா உட்பட எந்த ஒரு நாட்டின் விடுதலையும் இன்னொரு நாடு கொண்டாடியது இல்லை. ஆனால் சோவியத்தில் ஏற்பட்ட அந்த விடுதலையை உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது என்பதுதான் இதில் மிகுந்த முக்கியமான நிகழ்வாகும். மாகாளி கடைக்கண் வைத்தால் என்று பாரதி ஆகா என்று எழுந்தது பார் யுகப்புரட்சி என்கிற பாடலில் பாடியுள்ளார். கடைக்கண் வைத்தால் காளி என்றால் காளியம்மன் கோயில் அல்ல, மக்கள் கடைக்கண் வைத்தார்கள் சோவியத் நாட்டில். அது மாதிரி நம்ம நாட்டிலையும் மக்கள் கடக்கண் வைத்தால் அங்கே ஏற்பட்ட புரட்சி இங்கேயும் ஏற்படும். இங்கே வானளாவ உயர்ந்த செங்கொடி நாடு முழுவதும் உயரும். அதற்குரிய பணியில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு போர் புரிய வேண்டும். ஒரு அழகான கிராமம், மிக அழகான கிராமம், நல்ல வளமான கிராமம், நல்ல வளமான மண். அந்த வளமான மண்ணை பயன்படுத்துவதற்கு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அந்த கிராமத்தில் இருந்தார்கள். ஆனால் தண்ணி இல்லை. தண்ணி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. தண்ணி இருந்தால் தான் சாகுபடி பண்ணலாம். தண்ணிக்கு வழி இல்லை. ஆனால் பக்கத்தில் ஒரு நதி ஓடிக்கொண்டு இருக்கிறது. அது காவிரியைப் போல், கங்கையைப் போல், பிரம்மபுத்திரா நதியைப் போல் கரை புரண்டு தண்ணீர் ஓடுகிறது. ஆனால் இந்த கிராமத்திற்கு தண்ணீர் வரவில்லை. ஏனென்றால் குறுக்கே ஒரு மலை அதை தடுத்து நிறுத்தி கொண்டு இருக்கிறது. ஒரு தொழிலாளி, நெஞ்சுறுதிமிக்க தொழிலாளி அந்த மலையை சென்று உளி வைத்து உடைக்கிறான். தினசரி காலையில் செல்லுகிறான், மாலை வரை உடைத்து கொண்டே இருக்கிறான். வருகிறவர் போகிறவரெல்லாம் பார்த்து நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? நான் மலையை உடைக்கிறேன், உடைத்து நான் தண்ணீரை கொண்டு போகிறேன் என்று அவன் சொல்லுகிறான். அட பைத்தியக்காரா, இது உன்னால் முடியுமா? இது சாத்தியமில்லாத ஒரு வேலையை நீ செய்து கொண்டு இருக்கிறாய் என்று எல்லோரும் அவனை ஏளனம் செய்கிறார்கள். அவன் ஏளனத்தை பொருட்படுத்தாமல் சொல்லுகிறான், நான் உடைப்பேன், எனக்கு பிறகு என் மகன் உடைப்பான், அவனுக்கு பிறகு என் பேரன் உடைப்பான். ஆக தொடர்ந்து நாங்கள் உடைத்து கொண்டே இருப்போம், எப்படியும் உடைத்து தண்ணீரை கொண்டு போகச் செய்வோம் என்று அவன் மிக உறுதியாக கூறுகிறான். சுற்றி இருக்கிற தேவதைகள் எல்லாம் இதை பார்த்து கொண்டு இருக்கிறது. தேவதைகள் பார்க்கிறது. ஒரு நல்ல காரியத்தை செய்கின்றான், அந்த கிராமம் செழிக்க வேண்டும் என்பதற்காக, விவசாயம் நடைபெற வேண்டும் என்பதற்காக, அந்த கிராமத்தில் வாழக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என்பதற்காக இவன் அற்புதமாக பாடுபட்டு கொண்டிருக்கிறான் என்று கருதி அந்த யாரையோ சொன்ன யார் தேவதைகள் எல்லோரும் ஒன்று கூடி அந்த மலையை பேர்த்து வேறு இடத்தில் வைத்தார்கள். அந்த தேவதைகள் யார் என்று சொன்னால் பிராணத்தில் வருகிற தேவதைகள் அல்ல, அந்த பகுதியில் வாழுகிற மக்கள்தான் தேவதைகள். ஆகவே நம்முடைய நாட்டிலும் மாற்றம் ஏற்படும். அமெரிக்காவில் நடைபெற்ற மாநகராட்சி தேர்தலில் அமெரிக்க ஏகாதிபத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கிற அதிபர், அவர் நிறுத்திய வேட்பாளர் தோற்று போயிருக்கிறார். தோற்று போய் அங்கே இடதுசாரிகள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதே போல் இன்றைக்கு காலையில் வந்திருக்கிற பத்திரிகை செய்தியில் டெல்லியிலே இருக்கக்கூடிய மிக புகழ்பெற்ற கல்வி நிறுவனம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தில் இடதுசாரிகளின் ஒற்றுமை அணி மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது. தலைவர், துணைத் தலைவர், பொதுச் செயலாளர்,
துணை செயலாளர் அத்தனை பேரும் இடதுசாரிகளின் ஒற்றுமை அணியின் சார்பாக நின்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எதிர்த்து நின்ற பாஜகவை சேர்ந்த மாணவர் அணி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வரலாறு திரும்பும். இங்கே உயர்த்தப்பட்டிருக்கிற கொடி இங்கே மட்டும் உயராது, நாடு முழுவதும் உயரும், மாற்றங்கள் ஏற்படும். இந்த மண்ணிலும் சோசலிசம் பூத்து குலுங்குகிற நாளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். நன்றி, வணக்கம். மேடையில் வீற்றிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய தலைவர்களே, தோழர்களே, ஏதோ ஒரு நாட்டில் நடந்த விடுதலை போராட்டத்தை வேறொரு நாட்டில் கொண்டாடுவது உண்டா என்று தோழர் ஆரம் பேசும்போது குறிப்பிட்டார்கள். 1917ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 7ஆம் தேதி நேவா என்ற நதிக்கரையில் குளிர்கால அரண்மனை, ஜாரினுடைய அரண்மனை, ரஷ்ய நாட்டினுடைய தொழிலாளர்கள், விவசாயிகள், படை வீரர்கள் எல்லோரும் திரண்டு பெரும் கூட்டமாக அங்கே செல்கிறார்கள். புரட்சி தொடங்கிவிட்டது என்று நேவா நதியில் இருந்த அரோரா என்ற கப்பலில் ஒரு வெடிமுழக்கம் வருகிறது. அந்த வெடிமுழக்கத்தை தொடர்ந்து அந்த பெரும் மாளிகைக்குள் நுழைகிறார்கள். அது இரத்த புரட்சி, வன்முறை புரட்சி என்று இதெல்லாம் சொல்வார்கள். அங்கே எதிர்த்து நிற்பதற்கு ஆள் இல்லை. ஏனென்றால் மக்கள் ஒரு திரளாக இருக்கிறார்கள். அது சும்மா சவடால் இல்லை, உன் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி நிஜமாகவே எல்லாரும் போய் நின்றுட்டு இருந்தான். உள்ளே நுழைந்தார்கள். வானம் வெளுக்கிறது, சோப்பு கொடி வானலாக பறக்கிறது. விடிந்தது ரஷ்யாவுக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கே அன்று விடிந்தது. ஏனென்றால் அதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய ஆட்சி முறைமையை உழைப்பவர்களுக்கு தங்களுடைய உதரத்தால் விளைந்த அத்தனை உற்பத்தி பொருள்களும் எமக்கே சொந்தம், எங்கள் எல்லாருக்கும் சொந்தம், எவனுக்கும் அதிகம் எவனுக்கும் குறைவு என்ற நிலைமை கிடையாது, எல்லோரும் ஓர் நிறை, எல்லோருக்கும் எல்லா வாய்ப்பும் என்று சொல்லக்கூடிய புது அரசியல் நெறி அங்கு ஆட்சிக்கு வந்தது. உள்ளே சென்றவர்கள் அவர்களெல்லாம் பஞ்சை பராரிகள். உள்ளே போய் பார்த்தா ஆடம்பரமான அரண்மனை, ஏராளமான கலைப்பொருட்கள் இருக்கின்றன. ரூமுக்குள்ளெல்லாம் போகிறான், பெரிய பெரிய மெத்தைகள், ஏறி குதிக்கிறான். இப்படி ஒரு சொர்க்கத்தை பார்த்ததே இல்லை. அந்த நாட்டுக்குள் தான் இருக்கிறது, அவன் தான் கட்டியிருக்கிறான், நான் அதை பார்த்ததில்லை. இருப்பதையெல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். வெளியே இருந்த தோழர் லெனின் சொல்கிறார், இதெல்லாம் நம்முடைய நாட்டினுடைய சொத்து, இதெல்லாம் உங்களுக்கு உரியது தான். ஆனால் இதை நீங்கள் இப்போது எடுத்துக்கொண்டு போனால் நாளைக்கு பத்திரிகைகளெல்லாம் இது திருடர்களுடைய புரட்சின்னு சொல்லிடுவான். அதனால் எல்லாவற்றையும் கொண்டு போய் வைத்து விடுங்கள், நாளைக்கு வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். திரும்ப கொண்டு போய் அத்தனையும் வைக்கப்பட்டன, இன்று வரைக்கும் அங்கேயே இருக்கின்றன. சோவியத் புரட்சி ஒன்று ஏற்பாடாவிட்டால் 1918 அந்த புரட்சியின் வழிகாட்டுதலில் தான் நம்முடைய மெட்ராஸ் லேபர் யூனியன் பிஎன்சி மில்லில் பிறந்தது. அதை போன்ற 60 சங்கங்கள் ஒன்று சேர்ந்து தான் 1920 நம்முடைய ஏஐடியூசி பிறந்தது. 2ஆம் உலகப் போரில் அந்த போர் வெறியன் ஹிட்லரை சோவியத் யூனியன் என்ற ஒரு நாடு இருந்ததால் தான் 2 கோடி பேரை பலி கொடுத்து இந்த உலகத்தையே பாசிச அபாயத்திலிருந்து மீட்டது. பாசிச அபாயத்திலிருந்து ஏதோ ரஷ்யாவை மட்டும் தப்பித்து கொள்ளவில்லை. அதுதான் நம்முடைய 45 2ஆம் உலகப் போர் முடிந்தது, 47 நம்ம நாடு விடுதலை பெற்றது. நம்முடைய நாடு மட்டுமல்ல, காலனி ஆதிக்கத்துக்கு கீழே இருந்து 100க்கும் மேற்பட்ட நாடுகள் விடுதலை பெற்றன. இந்த புதிய முறைமை ஒரு ஜனநாயகம், ஒரு சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம் இவை எல்லாவற்றையும் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய புரட்சி திருநாள் இன்று. நவம்பர் புரட்சி நீடூழி வாழ்க என்று நம்முடைய அடிவயிற்றிலிருந்து நாம் முழக்கமிட வேண்டும். இந்த புரட்சியை எந்நாளும் காக்க வேண்டும். நவம்பர் புரட்சி வாழ்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வாழ்க. நன்றி, வணக்கம். தலைமையேற்கிற தோழர் முத்தரசன் தோழர் அவர்களே, முன்னிலை வகிக்கிற நமது மாவட்ட செயலாளர்களே, நிறைவாக கொடி உரை நிகழ்த்திருக்கிற தோழர் KS அவர்களே, தோழர் TM மூர்த்தி அவர்களே, துணை செயலாளர்கள் பெரியசாமி, M ரவி அவர்களே, தோழர் சந்தானம் அவர்களே, ஏழுமலை ரகுநாதன் அவர்களே, தோழர்களே, நிறைவில் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்படும்.
அப்பொழுதுதான் நிகழ்ச்சி நிறைவடையும். மிகச் சுருக்கமாக, நவம்பர் புரட்சியை நமது மாநில தலைமை அலுவலகத்தில் கொண்டாடுகிற இந்த நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற நமது கட்சி அலுவலகங்களில் மாவட்டம், இடைக்கமிட்டி, கிளை அளவில் இந்நேரம் இந்த கொடியை ஏற்றிருப்பார்கள். செந்தொண்டர் அணிவகுப்பு நடைபெற்றிருக்கும். நான் அறிந்தவரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த 100 ஆண்டுகளில் அது எப்பொழுது புறப்படுத்ததோ 1925 இன்று வரை எப்பொழுதுமே நவம்பர் புரட்சியை கடந்து சென்றதில்லை. பெரிதோ சிறிதோ எப்பொழுதும் அந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கும். இப்பொழுது கொஞ்சம் கூடுதலான தோழர்கள் தோரணங்கள் எல்லாம் கட்டி நாம் துவைக்க இருக்கிறோம். இதுவும் புதிதல்ல. இதுபோல் பல முறை நாம் கொண்டாடி இருக்கிறோம். ஆனால் இந்த செய்தியை மக்கள் மத்தியிலே நாம் கொண்டு செல்ல வேண்டும். நவம்பர் புரட்சி தான். ஒரே செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். இன்றைக்கு அமெரிக்கா துவங்கி இந்தியா முழுவதும் இருக்கிற நாடுகளில் சமூக நல திட்டம், சேம நல திட்டம் என்ற திட்டங்கள் இருக்கிறது அல்லவா? அந்த திட்டங்களை உலகுக்கு அளித்தது தோடர் லெனின். அக்டோபர் புரட்சி என்பதை இந்த நேரத்தில் நாம் ஆழமாக பதிவு செய்ய வேண்டும். தி பெஸ்ட். எது சிறப்பு? நேற்று வரை ஜார் மன்னருக்கு, மன்னர் குடும்பங்களுக்கு, மந்திரவாதிகளுக்கு, ரஸ்புதீன் போன்ற மந்திரவாதிகளுக்கு, செல்வந்தர்களுக்கு. ஆனால் லெனின் தான் ஸ்மாலினியிலிருந்து கையெழுத்திட்டார். இனி ரஷ்யாவில் எது சிறப்போ அது தொழிலாளர்களுக்கு கூட அல்ல, அவர்கள் தான் படைக்கிறார்கள், அவர்களுக்கு கூட அல்ல. அடுத்த தேசம் ஒன்று உருவாகிறது அல்லவா? அது எங்கே இருந்து என்றால் பெண்களின் வயிற்றில் சிசு உருவாகிறது அல்லவா? தாய்மை சுமக்கிறார்கள் அல்லவா? அந்த தாய்மைக்கு தான் முதலிடம் என்று முதல் சட்டம் பிறந்த இடம் ரஷ்யா. அதற்கு கையெழுத்திட்டவர் தோடர் லெனின். கல்வி, உறக்கம் அரசு சார்ந்தது என்று அவர்தான் முதலில் சொன்னார். நல்ல உணவு தான் உறக்கத்தை தரும், நல்லுறக்கம் தான் கல்விக்கான சிந்தனையை தரும். எனவே உணவு மட்டுமல்ல, உறக்கமும் அரசின் பொறுப்பு என்று சொன்னார். ஆழமாக பார்த்தால் அதற்குள் இருக்கிற தொலைநோக்கு புரியும். இது சம்பந்தமான சட்டங்கள் அங்கே பிறந்தது. யுத்த காலங்களில் குடிபெயர்கிறார்கள் அல்லவா மக்கள்? முதல் இன்றைக்கு நாம் எல்லைகளை மூடுகிறோம் அல்லவா? குடியுரிமை சட்டம் என்று சொல்லி இன்றைக்கு ஒன்றிய அரசு பலர் நமது எல்லை கப்பால் அகதிகளாக இருக்கிறார். இந்த சார் அதை நீங்கள் தோலுரித்தால் அதற்குள் என்ன? சார் என்பதை தோலுரித்தால் நாம் ஏன் அதை எதிர்க்கிறோம்? அதை ஆழமாக பார்த்து தோலுரித்தால் அங்கே என்ன தெரியும்? சிறுபான்மை மக்கள் தெரிவார்கள். சிறுபான்மை மக்களையும் கடந்து பார்த்தால் என்ன தெரிவார்கள்? அகதிகள் தான். அதான் அவர்கள் நோக்கம். கண்டறிவது, நீக்குவது, அகதி முகாமில் சேர்ப்பது. நாகரிகம் வளர்ந்திருக்கிற, ஜனநாயகம் வளர்ந்திருக்கிற ஒரு தேசத்தின் சிந்தனை எப்படி இருக்குது பாருங்க, ஆட்சியாளர்களின் சிந்தனை. ஆனால் லெனின் 1917 சிந்தித்தார். யுத்தத்தால் புலம்பெயர்கிறவர்கள் அல்லவா? தாயார், தந்தையார், குழந்தையார் என்று தெரியாது, சாரையாக வருகிறார்கள். எங்கே யுத்தம் நடந்தாலும் உயிர் பிழைப்பதற்காக பிற நாடுகளுக்கு செல்வது இயல்பு. லெனின் சொல்கிறார், உலகத்திலேயே முதல் சட்டம் எல்லை கதவுகளை திறந்து விடுங்கள் என்று. உலகிலேயே முதல் யுத்தம் நடைபெறுகிறது, எல்லை கதவுகளை திறந்து விடுங்கள் என்று சொன்ன மகத்தான தோடர் லெனின் என்பதை நாம் இப்பொழுது பதிவு செய்ய வேண்டும். இந்த காலச்சூழலில் பதிவு செய்ய வேண்டும். குழந்தைகளுக்கு பெயர் தெரியவில்லை, பெயரை சூட்டுங்கள் என்றார். தந்தை பெயர் கேட்காதீர்கள் என்று சொன்னார். இதெல்லாம் சாதாரணமானதல்ல. நவீன உலகத்தில் கூட யாரும் சிந்திக்க முடியாது. ஒன்றை சொல்லி பதிவு செய்கிறேன். இன்றைக்கு நாம் பேசுகிறோமே இடைப்பாலினம், 3ஆம் பாலினம் என்றெல்லாம் பேசுகிறோம் அல்லவா? அவர்கள் இன்றைக்கே கேலிக்குள்ளாகிறார்கள். அவர்கள் யாரும் சட்டமன்ற உறுப்பினர் அல்ல, நாடாளுமன்ற உறுப்பினர் அல்ல, சாதாரண ஒரு மிக மிக கீழ்நிலையில் அதிகாரத்தில் கூட அவர்கள் யாரும் இல்லை, எங்கேயும் இல்லை. அவர்கள் இன்றைக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். யார் அவர்கள்? தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் தானே, அதுவும் மானுடம் தானே. ஆனால் அவர்களுக்குரிய இடம் இல்லை, கேலிக்குள்ளாகிறார்கள். அந்த இடைப்பாலினத்தை விவாதத்துக்குள்ளான போது லெனின் சொன்னார், ரஷ்யாவில் ஒரு குடிமகனுக்கு என்ன உரிமை உண்டோ அதே உரிமை இடைப்பாலினத்திற்கு உண்டு என்று முதலில் சட்டம் போட்டவர் தோடர் லெனின். அதற்கு பிறகு எத்தனையோ ஆண்டுக்கு பிறகுதான் மோஸ்ட் சிவிலைஸ்டு என்று சொல்லப்படுகிற பிரிட்டிஷ் அதை பற்றி சிந்திக்கிறது. இந்தியா அதை பற்றி சிந்திக்க தயங்குகிறது. இதனுடைய மிக சிறந்த தொலைநோக்கு, சர்வதேச தொலைநோக்குகளை எல்லாம் லெனின் துவக்கி வைத்திருக்கிறார். அந்த விழுமியங்கள் வாழ்கிறது. அதை முன்னெடுப்போம். 100 ஆண்டுகளில் நமது தோடர்கள் கண்ட கனவுகளை நாம் சுமந்திருக்கிறோம். நாம் முன்னேறுவோம். நமது இயக்கம் வெற்றி பெறும். புரட்சிகர நவம்பர் புரட்சி வாழ்த்துக்கள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நவம்பர் 7 உலக வரலாற்றில் என்றென்றும் மறைக்கவோ மறுக்கவோ முடியாத ஒரு நாளாகும். அவ்வளவு சிறப்பு இந்த நாளுக்கு ஏன் வந்தது? அவ்வளவு சிறப்பிக்கிற அளவுக்கு இந்த நாளின் நிகழ்ந்த நிகழ்ச்சி எத்தகைய உள்ளடக்கத்தை கொண்டிருக்கிறது என்பதை
கவனப்படுத்த வேண்டிய அவசியம் இன்றைக்கு இருக்கிறது. நாட்டில் பல கட்சிகள் இருக்கின்றன, பல கொடிகள் பறக்கின்றன. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிவாள் சுற்றியல் கொடி உணர்த்துகிற பாடம் என்ன என்பதை மக்கள் உணர்கிற போதுதான் நிகழ்ச்சியின் உள்ளடக்கத்தை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஒரு ரஷ்ய நாட்டில் ரஷ்யர்களால் நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அந்த புரட்சியால் தோற்றுவிக்கப்பட்ட அரசு நிலைகுலைந்து போனதற்கு பின்னர் அந்த அரசின் ஆழமான செல்வாக்கால் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் இருந்த 14 சோசியலிஸ்ட் நாடுகளும் நிலைகுலைந்து போனதற்கு பின்னரும் இந்த புரட்சி உலகெங்கும் கொண்டாடப்படுவதற்கு என்ன காரணம்? பிரபல இயக்கங்களை போன்றதல்ல கம்யூனிஸ்ட் கட்சி. பிரபல இயக்கங்களை போன்ற ஒரு கொடி அல்ல கம்யூனிஸ்டுகளின் கொடி. நீண்ட பல நூற்றாண்டு கால வரலாற்றின் தியாகங்கள் அதில் உறைந்தும் மறைந்தும் கிடக்கிறது. அந்த மகத்தான பாரம்பரியத்தை பட்டொளி வீசி பறக்கிற கொடி உலகிற்கு உணர்த்துகிறது. சோவியத் யூனியன் வீழ்த்தப்பட்டிருக்கலாம், கிழக்கு ஐரோப்பிய நாடுகளின் சோசியலிச உலகம் பின்னடைவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த லட்சியம் என்பது வெல்லுகிற லட்சியம். மனித இன வரலாற்றின் விதி இதுதான். கம்யூனிசத்தை தோற்கடிக்க எவராலும் இயலாது. ஏனென்றால் கம்யூனிசம் என்பது இயல்பான ஒரு வளர்ச்சி போக்கின் விளைவு. மனிதகுல வளர்ச்சி போக்கு எங்கே போய் முடியும் என்பதை எழுத்தெண்ணி வரி எண்ணி பரிசீலித்த கார்ல் மார்க்ஸ் இதை வெகு நுட்பமாக உறுதிப்படுத்தி இருக்கிறார். அவர் கண்டுபிடித்த இரண்டாவது கண்டுபிடிப்பு மானுட இன வரலாற்று வளர்ச்சிக்கு எது இயக்குகிறது என்ற நுட்பமான விதியை கண்டு உணர்ந்து உலகிற்கு உணர்த்தியவன் கார்ல் மார்க்ஸ். அவற்றை நடைமுறைப்படுத்த போராடுவது கம்யூனிஸ்ட் கட்சி. எனவே பிரபல கட்சிகளோடு 10ஓடு 11 அல்ல. இது சிறுத்திருக்கலாம், நாடாளுமன்ற சட்டமன்றங்களில் இடமில்லாமல் இருக்கலாம். அதற்கான காரண காரியங்கள் குறித்து நான் விரித்துரைக்க விரும்பவில்லை. சாதிகளும் மதமும் இனமும் இன்னவர மொழியும் வேற்றுமைகளை விதைக்கின்றன. ஏன்? உலக தொழிலாளர்களே, ஒன்று சேருங்கள், உங்கள் கைவிலங்குகள் முறியும், உங்களை அச்சுறுத்துகிற வறுமை ஒழியும் என்று நமக்கு கால கண்ணாடியாய் நின்று அடையாளம் காட்டிய கார்ல் மார்க்ஸ் சொன்னது, நம்முடைய அடிமை தலை முழுவதும் நொறுங்க வேண்டுமானால் சமுதாய மாற்றம் நிகழ வேண்டும். பிரபல கட்சிகளைப் போல் இன்றைய சமூகத்திற்குள் சீர்திருத்த விரும்பவில்லை. இந்த சமூகம் தனி உடைமை சமூகம். இந்த சமூகம் உழைப்பை சுரண்டி கொழுக்கின்ற சமூகம். எனவே இந்த சமூகம் வீழ்த்தப்பட வேண்டிய வியாதி, பெருவியாதி. இவற்றை வீழ்த்துவதுதான் நிகழ்கால கடமை. இவற்றை வீழ்த்துவதை மையமாக கொண்டதுதான் சமூக மாற்ற புரட்சியை மையமாக கொண்ட பிரபல கட்சிகளிலிருந்து வேறுபட்டு காட்டுகிற ஒன்றே ஒன்று சமுதாயத்தை மாற்ற போராடுகிற கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. சமூகத்துக்குள் இருக்கிற சீர்திருத்தத்திற்காக போராடவில்லை, அடிப்படை மாற்றம் வேண்டும். கருவிலே உருக்கொள்ளுகிற சிசு குழந்தையாக வளர்ந்து வாழ்ந்து வயோதிகம் நரைத்திரை மூப்படைந்து மரணமடைகிற வரை அந்த மனிதனின் தேவைகள் எதுவோ அந்த தேவைகளை அந்தந்த காலகட்டங்களில் நிறைவேற்றுவதற்கு ஒரு சமூகம் வேண்டும். அதை நிறைவேற்றுகிற சமூகம்தான் சோசியலிச சமூகம். கருவறையில் வளருகிற சிசு ஊட்டச்சத்தின்றி பிறந்துவிடக்கூடாது. அது ஊட்டச்சத்தோடு சக்தியுள்ள குழந்தையாக பிறக்க வேண்டுமானால் அதற்கு ஊட்டச்சத்து வேண்டும். இன்றைய நிலையில் உலகில்
மிக அதிக அளவில் ஊட்டச்சத்தின்றி பிறக்கிற குழந்தைகள் கொண்ட நாடு இந்தியா. 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளில் பலர் ஊட்டச்சத்தின்றி இருக்கிறார்கள். இதற்கு யார் காரணம்? இந்த சமூகம் காரணம். இந்த சமூகம் கருவில் உருக்கொண்ட குழந்தை வளருவதற்கு உணவளிக்க தவறிவிட்டது. அவளுக்கு கொடுத்தால் தானே, தாய்க்கு தந்தால் தானே குழந்தை வளரும். தாயும் பட்டினி, குழந்தையும் பட்டினி. இது ஒரு குற்ற சமுதாயம் அல்லவா? இந்த குற்றமே இன்றைக்கு தர்மமா? அதுவே சட்டமா? அதுவே வாழ்க்கை முறையா? அதை தகர்த்தெறிய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த கட்சி பிறந்தது, இந்த செங்கொடி பிறந்தது, கம்யூனிஸ்ட் இயக்கம் பிறந்தது. அதனால் தான் கம்யூனிஸ்ட் இயக்கம் மிக மிக கீர்த்தியுள்ள கடந்த கால வரலாற்றை படைத்திருக்கிறது. நான் ஒன்றை சொல்லி விடைபெற விரும்புகிறேன். இந்தியாவில் இந்த புரட்சி நடந்தது. பிரமாண்டமான நாட்டில் புகழ்மிக்க தலைவர்கள் பலர் இருந்தார்கள். இந்த ரஷ்ய புரட்சியை யாரும் பார்க்கவில்லை, ஊடுருவி காண விரும்பியதில்லை. அவற்றை ஊடுருவி கண்டு இந்தியாவுக்கு உணர்த்தியவன் மகாகவி பாரதி. அவன்தான் சொன்னான், தன்னுடைய 23வது வயதில், அந்த 23வது வயதிலேயே ரஷ்யாவில் என்ன நடக்கிறது என்பதை எவ்வாறு கண்டுபிடித்தேன் என்பதை அவன் சொல்லுகிறான். ராய்ட்டர் செய்திதான் பிரிட்டனில் இருந்து உலகில் செய்திகளை வழங்கி கொண்டிருந்தது. அந்த நிறுவனம் பொய்யான செய்திகளை வழங்கி கொண்டிருந்த காலம். அந்த பொய்யை தாய்க்கோழி குப்பை மேட்டில் கால்களால் பறித்து மணிகளை பொறுக்கி குஞ்சுக்கு கொடுக்கும் அல்லவா, அதுபோல பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் ராய்ட்டர் பொய் செய்தி நிறுவனங்களிலிருந்து பறித்து அதில் இருக்கிற உண்மைகளை கண்டறிந்து இந்தியாவுக்கு உணர்த்தினான். அதுதான் சோசியலிஸ்ட் முறை என்பதை 2005 எழுதினான் பாரதி. ரஷ்யாவில் போல்ஷிவிக் என்று ஒரு கட்சி இருக்கிறது. ஆனால் நம்முடைய இந்தியாவில் இருக்கிற சில பத்திராதிபர்கள் போல்ஷிவிக் என்பது ஒரு பத்திரிகையாளரின் பெயர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது பெயர் அல்ல, ஒரு கட்சியின் பெயர். அந்த ரஷ்ய மொழிக்கு என்ன பொருள்? சமத்துவம் என்று சொல்லலாம் என்று பல கருத்துக்களை சொல்லி சமத்துவ கட்சி என்று சொல்லலாம் என்று முடிக்கிறான். முடித்துவிட்டு சொல்லுகிறான், அந்த கட்சி என்ன சொல்லுகிறது என்றால், இந்த உலகம் முழுவதும் இருக்கிற விளை நிலம் முழுவதும், மனிதகுலம் படைத்திருக்கிற செல்வம் முழுவதும் எல்லோருக்கும் சொந்தமாக வேண்டும் என்று சொல்லுகிறது. இது ஒரு உத்தமமான கோஷம். இந்த உத்தமமான கோஷம் உலகம் முழுவதும் நடைமுறைக்கு வந்தால்தான் மனித உலகம் நாகரிக உலகில் காலடி வைக்கும் என்று சொன்னார். எவ்வளவு ஊடுருவி கண்டு 23 வயதில் எந்த பெருந்தலைவர்களும் காணாத ஒன்றை ஊடுருவி கண்டு உணர்த்தி இருக்கிறான் என்பதை பாருங்கள். அது மட்டுமல்ல, உணர்த்தியதோடு 12 வாக்கில் 1912 வாக்கில் பாரதி சொன்னான், பாஞ்சாலி சபதத்தில் சொன்னான், அரசாங்கம் என்றால் என்ன? எது அரசு? தேசத்தையே தர்மன் சூதாட்ட களத்தில் உருட்டி வைத்த போது கவிஞனால் சகிக்க முடியவில்லை. இவன் தேசபக்தன் அல்லவா? உள்ளே இறங்கி சொல்லுகிறான், தர்மர் செய்ததை கண்டனம் செய்து ஓரஞ்செய்திடாமே, தர்ம துருதி கொன்றிடாமே, ஓரஞ்செய்திடாமே, பிறரை துயரில் வாழ்த்திடாமே, ஊரை ஆளும் முறைமை உலகில் ஓர் புறத்தும் இல்லை என்றான். 2012 வாக்கில் உலகில் எங்குமே மக்களை ஏய்க்காமல், ஓரவஞ்சனை செய்யாமல், தீங்கு விளைவிக்காமல் ஆளுகிற ஆட்சி எங்குமே இல்லை என்று இந்தியா உட்பட சொன்ன பாரதியார் 1917
ஆகஸ்ட் புரட்சி வெடித்தது. தோழர்களே, நவம்பர் புரட்சி வெடிப்பதற்கு முன்னர் ஒரு புரட்சி நடந்தது. அதுதான் பிப்ரவரி புரட்சி. அந்த பிப்ரவரி புரட்சியை பற்றியும் பாரதி எழுதுகிறார். அந்த பிப்ரவரி புரட்சியில் கெரன்ஸ்கி எப்படி அரண்மனையை விட்டு தப்பி ஓடினான் என்பதும், அந்த கெரன்ஸ்கி எப்படி ஆட்சிக்கு வந்தான் என்பதையெல்லாம் புட்டு புட்டு வைக்கிறான். வைத்துவிட்டு சொல்லுகிறான், லெனின் தலைமையில் நடந்த இந்த நவம்பர் புரட்சி குறித்து அவன் பாடிய வரிகள் தான் தமிழ் இலக்கிய வரலாற்றில் எது மக்களாட்சி என்பதை நிரூபித்து போன கவிதை. அதுதான், குடிமக்கள் சொன்னபடி குடிவாழ்வு மேன்மையுற குடிமை நீதி கடியொன்றில் எழுந்தது பார் குடியரசு என்று உலகறிய சொல்லிவிட்டார் என்றான். எது குடியரசு, எது மக்களாட்சி என்பதை இலக்கியத்தில் பதித்து விட்டு சென்றவன் பாரதி. எனவே பாரதி காட்டிய வழி எது? அதுதான், ஒன்றில் மட்டும் அவன் வேறுபட்டு நின்றான். பலாத்காரம் இல்லாமல் இந்த புரட்சி நடக்க வேண்டும் என்று விரும்பினான். பலாத்காரம் வேண்டாம் என்று விரும்பினான். அதே பாரதி சோவியத் யூனியன் இன்றைக்கு வீழ்ந்து விட்டது, அது பற்றியும் குறிப்பிடுகிறான். இங்கே கூட்டாட்சி முறையை கொண்ட குடிமக்கள் ஆட்சி ரஷ்யாவில் நீண்ட காலம் நீடிப்பதற்கு வாய்ப்பில்லை என்று எழுதுகிறான். ஏன் வாய்ப்பில்லை என்று எழுதினான்? தற்போது ஐரோப்பிய வல்லரசுகள் பலத்தை இழந்து விட்டன. முதல் உலக யுத்தத்தில் ஆயுத பலம் இல்லை, பணபலம் இல்லை, மக்கள் பலம் இல்லை. எனவே அவர்களால் தீங்கு விளைவிக்க முடியாது இந்த ரஷ்ய புரட்சிக்கு. ஆனால் எதிர்காலத்தில் அவர்கள் சக்தியை பெற்று பலமடைந்து வருகிற போது இந்த ஆட்சியை நீடிக்க விடமாட்டார்கள், அழிப்பதற்கு பாய்வார்கள் என்று குறிப்பிட்டான். அதோடு இவர்கள் வெளியிலே அதை வீழ்த்த பாய்கிற போதே உள்நாட்டில் உடைமைகளை இழந்த நிலப்பரப்புகளும் முதலாளிகளும் அந்த ஆட்சிக்கு எதிராக கலகம் செய்வார்கள். இந்த இரண்டும் நடக்கும் என்று எச்சரித்தவன் பாரதி. அதுதான் நிகழ்ந்தது. சோவியத் யூனியனாக வீழ்ந்துவிடவில்லை. 14 ஐரோப்பிய நாடுகள் இளம் சோவியத் யூனியனை முற்றுகையிட்டு கொல்ல முயன்ற போது உள்ளுக்குள் வெண்புரட்சி நடந்தது, எதிர்ப்புரட்சி நடந்தது. அவற்றை மீறி நின்றது இந்த ஆட்சி, இந்த இளம் அரசு. அந்த ஆட்சியை கொல்லுவதற்குரிய முயற்சி காலங்காலமாய் தொடர்ந்தது. ஏகாதிபத்திய சதி திட்டத்தாலும் முடிவற்ற சதியாலும் சோசியலிச வாழ்க்கை முறையை பல நூற்றாண்டு காலம் தனி உடைமை இருந்த ஒரு அமைப்பில் ஒரு பொது உடைமை முறையை பொருத்துவதில் மனித முயற்சி பின்னடைவு எய்தியது. அதனாலும் இது தோற்றது, நிலைகுலைந்தது. இவற்றிலிருந்து கம்யூனிஸ்டுகள், உலக புரட்சியாளர்கள் பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் கம்யூனிசம் வென்று உலகில் இலக்கியங்களிலும் இதிகாசங்களிலும் கூட கண்டிராத மனித வாழ்க்கை முறையை படைக்கின்ற அந்த மகத்தான புரட்சிக்கு பெயர்தான் சோசியலிச புரட்சி. அந்த புரட்சி கம்யூனிசத்தின் முதற்கட்டமாக அது வளர்ந்து கம்யூனிசமாக மலரும் என்பதை அறிவியல் பூர்வமாக நிறுவிவிட்டு போனவர் கார்ல் மார்க்ஸ். அந்த மகத்தான வழிகாட்டுதலின் கீழ் நிகழ்காலத்திலும் உலகெங்கும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொள்ளுவதே தலையாய பணி. இந்த சோசியலிச புரட்சியை வெற்றி பெற நமக்கு முகம் தெரியாது, பெயர் தெரியாது. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்கள் மடிந்தார்கள், தோழர்கள் மடிந்தார்கள். அவ்வளவு பேருக்கும் நாம் நம்முடைய முஷ்டியை மடக்கி அவர்களுக்கு அனைவருக்கும் லால் சலாம் சொல்லி நவம்பர் புரட்சி வெல்லும். இது வரலாற்றின் விதி. நன்றி, வணக்கம். கதை கேளு, கதை கேளு, பகத்சிங்கின் கதை கேளு, கதை கேளு, கதை கேளு,
விடுதலையின் கதை கேளு. இன்குலாப் இன்குலாப். அதிகாரத்திமிரை தூக்கி எறிந்து மரண பயத்தை தூக்கிலிட்டு நம் நெஞ்சில் செந்தி இட்ட வீரனின் கதை கேளு. நம் நெஞ்சில் செந்தி இட்ட வீரனின் கதை கேளு. கதை கேளு கதை கேளு பகத்சிங்கின் கதை கேளு. கதை கேளு கதை கேளு விடுதலையின் கதை கேளு. இன்றும் நம்மை வாழ விடாமல் நம் உரிமையை பறித்து நிமிர விடாமல் நாட்டை சூறையாடி காட்டை தீ கொளுத்தி நாட்டை சூறையாடி காட்டை தீ கொளுத்தி நம் மண்ணையும் மக்களையும் அடித்து ஆண்ட கிரூரர்களை விரட்டிய வீரனின் கதை கேளு. மண்ணையும் மக்களையும் அடித்து ஆண்ட கிரூரர்களை விரட்டிய வீரனின் கதை கேளு. கதை கேளு கதை கேளு பகத்சிங்கின் கதை கேளு. கதை கேளு கதை கேளு விடுதலையின் கதை கேளு. ரத்தம் கலந்த மண்ணை எடுத்து இரக்கமற்ற கயவனை கண்டு கோழையை சாக விரும்பாமல் வீர மரணம் அடைந்தனம். கோழையை சாக விரும்பாமல் வீர மரணம் அடைந்தனம். நாத்திக மாமணியின் நாடு மீட்ட கதை கேளு. நாத்திக மாமணியின் நாடு மீட்ட கதை கேளு. கதை கேளு கதை கேளு பகத்சிங்கின் கதை கேளு. கதை கேளு கதை கேளு விடுதலையின் கதை கேளு. கதை கேளு கதை கேளு பகத்சிங்கின் கதை கேளு. கதை கேளு கதை கேளு விடுதலையின் கதை கேளு. மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் அவர்கள் விரிவான முறையில் பாரதியை நாம் எல்லோருக்கும் பதிய வைத்து விட்டார். அந்த நவம்பர் புரட்சி தினம் 108வது தினத்தை இன்றைக்கு வெகு சிறப்பாக கொண்டாடுகின்ற வகையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு மாநில குழு நல்ல சிறப்பான ஒரு முயற்சியை மேற்கொண்டு இதற்கு தலைமையேற்றிய நடத்திய எனது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தலைவர் ஆர் முத்தரசன் அவர்களுக்கும் முன்னிலை வைத்திருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் வரவேற்புரை நிகழ்த்திய எனது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தோழர் வகிதா நிஜாம் அவர்களுக்கும் சிறப்புரை ஆற்றிய எனது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தமிழ்நாடு மாநில செயலாளர் தோழர் மு வீரபாண்டியன் அவர்களுக்கும் டி.எம். மூர்த்தி அவர்களுக்கும் நான் பெரியசாமி எம். ரவி இவர்களுக்கும் சந்தானம் ரவீந்திரநாத் அவர்களுக்கும் எப்பயுமே அமைதியான முறையில் இந்த கட்சியில் பணியாற்றக்கூடிய எனது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தோழர் குடும்ப பாரம்பரியமிக்க தோழர் ரகுநாதன் அவர்களுக்கும் இதில் கட்சியின் மாநில குழு அறைகூவலை ஏற்று வருகை தந்த அனைத்து தோழர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் இதில் இரவு பகல் பாராமல் பல்வேறு வேலைகளை சிறப்பான முறையில் செய்து வழிநடத்திய தோழர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு மாநில குழு சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி